Good morning students. Class 8 Science Unit 3 Light lesson பார்த்துக்கிட்டு இருக்கோம். Last class நம்ம வந்து mirrors and types of mirrors discuss பண்ணோம். இன்னைக்கு terms related to spherical mirrors பார்க்க போகிறோம். So let us see the diagram. இதில் வந்து பார்த்தீங்கன்னா you have a concave mirror. என்ன mirror இது? Concave mirror. இது எப்படி concave mirror நம்ம identify பண்ணலாம்? You can see the reflecting surface is curved inwards. Reflecting surface இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ here the reflection of light takes place at the concave surface. ஸோ concave mirrorல வந்து அந்த reflecting surface சொல்லலாம் இல்லை polished surface, it is curved inwards. அது உள்ளே இருக்குது. ஸோ therefore it is concave mirror. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி டேஷாக கொடுத்துருக்காங்களா. ஸோ தட் இஸ் சில்வர் கோட்டிங். ஓகேவா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். மிரர் வந்து செய்ய போகும்போது என்ன செய்வாங்க, ஒரு சைடில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் சில்வர் கோட்டிங். இட் இஸ் ப்ரொடெக்ஷன் பை பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரரோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க, எம் டேஷ். இங்கே பார்த்துங்க, எம் டேஷ். இட் இஸ் அ கான்கேவ் மிரர், நேம் ஆஃப் த மிரர். ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் சி லெட்டர் சி. இந்த சி, இது சி என்னதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நான் ஒவ்வொரு டேர்மாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம அடுத்து என்ன செய்யலாம், டெஃபினேஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி. சி இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஏன் இதை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்கிறோம்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், மிரர்ஸ் வந்து எப்படி மிரர்ஸ் ஹவு இட் இஸ் மேட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் அ ஸ்பியர். மிரர் வந்து ஒரு ஸ்பியர்லேருந்து தான் செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், அந்த மிரர் எந்த ஸ்பியர்லேருந்து செய்கிறாங்களோ அந்த ஸ்பியருக்கு வந்து ஒரு சென்டர் இருக்கும். தேட் சென்டர் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா, ஸோ சி இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் மேட். ஓகேவா, சரி. இங்கே அனதர் சென்டர் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் போல். பி என்னது, போல், POLE, போல். இந்த போல் இஸ் அகெயின் அ சென்டர். பட் இது யாரோட சென்டர், இட் இஸ் த சென்டர் ஆஃப் த மிரரோட சென்டர். தட் இஸ் P. இப்போ நம்ம ரெண்டு சென்டர் பார்த்துருக்கோம். ஒரு சென்டர் வந்து C, இன்னொரு சென்டர் வந்து P. C யாரோட சென்டர் ஆஃப் த ஸ்பியர். P யாரோட சென்டர் ஆஃப் த மிரர். இப்போ சிக்கும் பிக்கு சேர்ந்தாப்பில் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போகுது. தட் இஸ் வாட் இஸ் கால் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ், த லைன் இட் பாசஸ் த்ரூ C அண்ட் P. சிக்கும் பிக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை எய்ம் பண்ணி தான் ஆல் த ரேஸ் தே ஆர் பாசிங் பேரலல். பார்த்திங்கன்னா இங்கே பேரலல் ரேஸ் இருக்கா. இந்த பேரலல் ரேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வரும். இந்த ரேஸ் எல்லாமே எப்போவுமே எப்படி இருக்கும், தே வில் பி பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். அதனால நான் வச்சுக்கோங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் பாசஸ் டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் போல். இட் இஸ் அ சென்டர் லைன். இந்த லைனை எய்ம் பண்ணி, எந்த லைன், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் லைனை எய்ம் பண்ணி தான் ஆல் த லைன்ஸ் தட் இஸ் பேரலல் ரேஸ் தே ஆர் கம்மிங் பேரலல் டு ஈச் அதர். ஓகேவா, சரி. ஸோ தட் இஸ் அபவுட் பிரின்சிபல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் வி கம் டு த பேரலல் ரேஸ். ஓகேவா, இந்த பேரலல் ரேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஸுமே தே ஆர் இன்சிடென்ட். இந்த ஆரோ மார்க் இப்படி காமிச்சிருக்காங்கல்ல, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல. ஸோ திஸ் ஆரோ மார்க் தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த மிரர். ஸோ திஸ் பேரலல் ரேஸ், எத்தனை பேரலல் ரேஸ் இருக்குது, 1 2 3 4 பேரலல் ரேஸ் இருக்குது. ஆல் த பேரலல் ரேஸ் தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த மிரர் உள்ள போய் பட்டு அதை என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஃப்ளெக்டட் ரே தே கம்மிங் டு ஏ காமன் பாயிண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ். எல்லா ரேஸ்மே தே ஆர் ரிஃப்ளெக்டட் அண்ட் தே கன்வர்ஜ் அட் ஏ பாயிண்ட் F. கன்வர்ஜ்னா என்னது, எல்லாமே ஒரே பாயிண்டில் வந்து சேரும். அந்த சேர்ற இடத்துல அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்கிறோம், F, which is called as focus. இந்த F வந்து it is denoted by capital F. ஏன் இந்த திரும்ப சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ ஹேவ் another small f also. ஸோ இந்த கேபிட்டல் F தான் என்னது நம்மளுக்கு ஃபோக்கஸ். அந்த பாயிண்டில் தான் all the rays they get reflected and then the reflected rays they converge at that point. எல்லா ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஒரே பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தேட் இஸ் அபவுட் ஃபோக்கஸ் பாயிண்ட் F. தென் பிட்வீன் திஸ் F அண்ட் P, இந்த Fக்கும் Pக்கும் இடையில ஒரு லென்த் இருக்குல்ல, Fக்கும் Pக்கு இடையில ஒரு லென்த் இருக்குது. தேட் லென்த் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கல் லென்த்து. இந்த ஃபோக்கல் லென்த் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் த போல் P. Pலேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம்.
பிலேருந்து எஃப் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த எஃப், இந்த ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப். பி போல்லேருந்து இந்த கேபிட்டல் எஃப் ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, that distance is said to be focal length. It is denoted by small f. ஸோ இப்போ நம்மகிட்ட 2 எஃப் இருக்குது. ஒன்று வந்து கேபிட்டல் எஃப், இன்னொன்று வந்து ஸ்மால் எஃப். கேபிட்டல் எஃப் வந்து ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் பேர் ஃபோக்கஸ் இல்லை ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அது கேபிட்டல் எஃப். ஸ்மால் எஃப் வந்து இட் இஸ் எ லென்த்து. என்ன லென்த்து, ஃபோக்கல் லென்த்து. ஸோ தட் ஆர் த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நம்ம வந்து இந்த டயக்ராமில் பார்த்துருக்கோம். இப்போ இதே டேர்ம்ஸை வந்து நம்ம டெஃபினேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் us see the definition. So you have that heading, terms related to spherical mirror. அதுதான் நம்மளோட heading. இப்போ இந்த in order to understand the image formation in spherical mirrors, we need to know about some of the terms related to them. ஸோ நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் ரிலேட்டட் டு மிரர்ஸ் ஏன் படிக்கிறோம்னா, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஸ்பெரிக்கல் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லி அந்த டாபிக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் வந்து நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லி அதை டாபிக் வந்து படிக்க போகிறோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு த மிரர்ஸ். So what are the terms? First one, center of curvature. Center of curvature denoted by C. Right? C பார்த்தோமா? So it is the center of the sphere. It is the center of the sphere. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ஸ்பியரோட ஒரு சென்டர் from which the mirror is made. It is denoted by the letter C in the ray diagram. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதான் ray diagram. இப்போ ray diagramனா என்ன? What is a ray diagram? A ray diagram represents the formation of an image by the spherical mirror. ஸோ ray diagramல வந்து நம்ம இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது பை த ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்லேருந்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அது காமிக்கிறதுக்கு, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரே டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஹையர் கிளாஸில் படிப்போம். இப்போதைக்கு ரே டயக்ராம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரே டயக்ராமில் வெரி ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டினோட்டட் பை சி. ஓகேவா? செகண்ட் ஒன், போல். வாட் இஸ் போல்? இட் இஸ் த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ரைட்டா? எஸ், மிரரோட ஒரு சென்டர், தட் இஸ் வாட் இஸ் P, pole. It is denoted by P, capital P. Next one, radius of curvature. The radius of curvature என்னன்னா, it is the distance between the center of the sphere and the vertex. Center of the ஸ்பியருக்கும் வேர்டெக்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம சர்க்கிள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிளில் வந்து this becomes the center C. ரேடியஸ் எப்படி போடுவீங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது மிரர்னு ஆயிடுச்சுன்னா இது வந்து போல் பி ஆயிருமா. ஸோ திஸ் இஸ் த மிரர், திஸ் பிகம்ஸ் போல். இந்த சிக்கு போலுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ் ஆர். ஓகேவா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நம்மகிட்ட ஒரு மிரர் இருக்குது, இது வந்து கான்கேவ் மிரர். திஸ் பிகம்ஸ் போல், த சென்டர் பிகம்ஸ் போல் பி. இதுலேருந்து ஒரு நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம். This becomes C, center of curvature. இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், தட் இஸ் த ரேடியஸ் ஆர். சரியா? ஸோ ரேடியஸ்னால் என்னது, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வர்டெக்ஸ். ஓகே, வர்டெக்ஸ் மீன்ஸ் வாட்? வர்டெக்ஸ்னால் என்ன? இட் இஸ் த பாயிண்ட் ஆன் த மிரர்ஸ் சர்ஃபேஸ். மிரர் சர்ஃபேஸில் வந்து ஒரு பாயிண்ட், நம்ம இந்த பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், போலுன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ஆர். ஸோ தட் இஸ் த ரேடியஸ் ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டெஃபினேஷன் பார்ப்போம். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வர்டெக்ஸ். இட் இஸ் ஷோன் பை த லெட்டர் ஆர் இன் த ரே டயக்ராம். Now what is vertex? Vertex na enna sonno, it is the point, any point on the mirror surface where the principal axis meets the mirror. Where the principal axis meets the mirror. அப்போ அந்த principal axis எந்த பாயிண்டில் போய் மிரரில் மீட் பண்ணுது, that is pole. இப்போ தான் நான் காமிச்சேன், P ஒரு பாயிண்ட் காமிச்சேன்னா that is pole. So that is radius of curvature. Next, principal axis. What is principal axis? It is a line. அது ஒரு லைன். அந்த லைன் எதை ஜாயின் பண்ணுது, pole of the mirror and the center of curvature. போலும் center of curvature ஜாயின் பண்ணுற லைன் பேர் தான் என்னது, principal axis. Next we have the focus. Okay va? What is focus? When a beam of light is incident on a spherical mirror. Okay va? Beam of light. A beam of light na collection of rays. நம்ம இப்போ 7th standard படிச்சிருப்போம். What is beam? Beam means collection of rays. So when a beam of light is incident
on a spherical mirror. Incident on a spherical mirror na spherical mirror la poi padudhu. Okay, it is directed towards the spherical mirror. The reflected rays converge in case of concave mirror la வந்து converge ஆகும் and convex mirror la வந்து diverge ஆகும். சரியா, convex mirror la எப்படி ஆகும், diverge ஆயிரும் at a point on the principal axis. Principal axis la ஒரு point la போய் சேரும். That is what is called focus. Okay வா, or you can say it is principal focus. நான் இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்ன மிரரு, இது concave mirror. நம்ம நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணோமா, this is what is called principal axis. Okay வா, this is the center P. Geometric center of the mirror வந்து pole P. Here you have center of curvature C. இந்த லைனை தான் நம்ம என்ன சொன்னோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். நவ் யூ ஹாவ் பீம் ஆஃப் இன்சிடெண்ட் லைட். ஓகேவா, இன்சிடெண்ட் லைட் வந்து தே ஆர் ஃபாலிங் ஆன் த மிரர். இந்த கான்கேவ் மிரர் என்ன செய்யும், கன்வர்ஜ் பண்ணும். ரைட்டா, கன்வர்ஜ் அட் அ பாயிண்ட். ஸோ சப்போஸ் திஸ் இஸ் அ பாயிண்ட்னா இப்போ எல்லா ரேஸுமே இந்த பாயிண்டில் வந்து சேரும், இப்படி வந்து சேர்ந்துடும். இப்படி இந்த சேர்கிற பாயிண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோக்கஸ். ஓகேவா, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இட் இஸ் டினோட்டட் பை எஃப். இது வந்து எது மேலே இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆல்சோ. கரெக்டாக, ஸோ தட் இஸ் அபவுட் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோக்கல் பாயிண்ட் ஆல்சோ. ஸோ 3 நேம்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் எஃப், கேபிட்டல் எஃப். ஸோ ஃபோக்கஸ் எல்லாருக்கும் புரியுதா, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபோக்கஸ்னால் என்னது, அது ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே இருக்கும். அந்த பாயிண்ட் எப்படி நம்மளுக்கு கிடைச்சது, ஸோ when a beam of light, right, number of parallel rays, they are incident on the concave mirror. After reflection they converge at one point. கன்வர்ஜ்னா ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. அப்போ அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து கான்கேவ் மிரர். இதே கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிட்டோம்னா தே வில் டைவர்ஜ். டைவர்ஜ்னால் வேறு வேறு டைரக்ஷனில் போகும். ஓகே, ஸோ தே அப்பியர் டு டைவர்ஜ் ஃப்ரம் த பாயிண்ட். அந்த ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தோணும் எங்கே, கான்வெக்ஸ் மிரருக்கு. சரியா, ரைட். நெக்ஸ்ட் வி கம் டு ஃபோக்கல் லென்த்து. ஃபோக்கல் லென்த்னா என்னது, இட் இஸ் அ லென்த் ஆர் இட் இஸ் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட், பிட்வீன் த போல் அண்ட் த ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்க்கும் போலுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் என்னது, நம்ம ஃபோக்கல் லென்த்து சொன்னோம். இட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் எஃப். ஓகே, இட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் எஃப். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் கால் ஃபோக்கல் லென்த்து. இப்போ நான் அகெயின் அந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம ஒரு ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர். ஓகே, then you have a principal axis. principal axisல நம்மளுக்கு வந்து இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது, இங்கே போல் இருக்குது P. ஓகேவா, நான் சிக்கும் பிக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். இப்போ இந்த ரேஸ் எல்லாம் கன்வெர்ஜ் ஆகி ஒரு பாயிண்ட்டுக்கு வருதா, தட் இஸ் கால்டு ஃபோக்கஸ் எஃப், ஃபோக்கஸ். இப்போ நம்ம எஃப்க்கும் பிக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் சொன்னோமா, எஃப்க்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ஃபோக்கல் லென்த் எஃப். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்தும் என்ன மாதிரி ரிலேஷன் நம்ம கொண்டு வரலாம் பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பெருசாக இருக்குது, லென்த் வந்து பெருசாக இருக்குது. ஃபோக்கல் லென்த்தோட லென்த் வந்து அதோட ஹாஃபில் இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு, ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு R/2 சொல்லலாமா. பாருங்கள், இப்போ ரேடியஸ் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். ரைட்டா, சப்போஸ் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எஃப் வந்து இருக்குது, அதுக்கு பாதியில் தான் இருக்குது பாருங்கள், நல்லா எக்ஸாக்ட்லி சென்டரில் தானே வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ ஆயிரும், பாதினா ஜஸ்ட்டு 5 தான் ஆயிரும். ஸோ ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு R/2 சொல்லலாமா. ஸோ அந்த ரிலேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ there is a relation between focal length. ஸோ there is a relation, ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம், between the focal length of the spherical mirror and the radius of the curvature. The focal length is half of the radius of curvature. Very very important point. Focal length is half of the radius of curvature. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். focal length is equal to radius of curvature divided by 2. இதை ஷார்ட் எழுதணும்னா f is equal to R/2 போடலாம். கரெக்டாக, ஆர் வேறு மாதிரி எப்படி எழுதலாம், திஸ் ரிலேஷன் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as R is equal to 2f போடலாமா. R is equal to 2f.
ஐ ரிப்பீட் அகைன், இங்கே இருக்க ஃபார்முலா இருக்குது, ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2. இதை வந்து ஷார்ட் எழுதணும்னா எஃப் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 2. இப்போ இந்த டினாமினேட்டருக்கு 2 வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன்னா ஸோ என்ன ஆயிரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 times எஃப். ஓகே, தட் இஸ் த ரிலேஷன். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2, தட் இஸ் a relation, important relation. நான் இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்தோமோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கான்கேவ் மிரரில் கொடுத்துருப்பாங்க, அடுத்து கான்வெக்ஸ் மிரரில் கொடுத்துருப்பாங்க. see here, this is the mirror. இந்த மிரர் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ். சேமே இங்கே கான்வெக்ஸ் மிரர்லையும் சேம் கொடுத்துருப்பாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், போல், எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ திஸ் டேர்ம்ஸ் ஆர் காமன் ஃபார் போத் த mirrors. concave mirror இருக்கட்டும், convex mirror இருக்கட்டும், the terms are same. ஓகேவா? சரி, next we have problem. okay, problem number 1. இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோமா, that is f equal to r by 2. f equal to r by 2 ரிலேஷன் பார்த்தோமா, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு ப்ராப்ளம் 1 இருக்குது. ஸோ ப்ராப்ளம் 1 கொஷின் ரீட் பண்ணலாம். Radius of curvature of a spherical mirror is 20 cm. What is its focal length? Focal length என்னன்னு கேட்குறாங்க. சரியா? So what is given? Radius of curvature. So r is equal to 20. r equal to 20 கொடுத்துருக்காங்க. Focal length என்னன்னு கேட்டிருக்காங்க. Focal length ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f equal to r by 2. So f equal to r by 2ல r பதில் நீ என்ன போட போகிற 20. So 20 divided by 2. 20 divided by 2 எவ்வளோ வரும்? 10. So therefore the answer is 10. Okay. So very easy sum. Next we come to problem number 2. The focal length of the spherical mirror is 7 cm. இங்கே f வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 cm கொடுத்துருக்காங்க. What you want to find? Radius of curvature, r equal to question mark. So நான் ஒரு ரிலேஷன் சொல்லியிருப்பேன், r is equal to 2 times f. 2 times f, that means 2 into f எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7. So 2 7s are 14. Therefore you get the answer 7 2s are 14. Okay.